ஹலோ மக்களே, நாங்க எங்க வந்துருக்கோம் பாருங்க. ராணாத்தூர் வந்து பிரம்மாண்டமாய் என் முன்னாடி மூட் அவுட் ஆகுறா. இங்க பாருங்க, எங்க தலை பயங்கரமா டான்ஸ் ஆடுறாரு. முன்னாடி எங்க போனாலும் தெரியல. இருங்க, நான் அவரை தேடிட்டு அப்புறம் போட்டுறேன். தேடி கீடி கண்டுபிடிச்சிட்டேன். இதோ போயின்னு தான் இருக்கிறா. எங்கே தான் போகிறான்னு தெரில. எல்லா ஃப்ளோரையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறா. ஆனால் எந்த ட்ரெஸ்ஸும் வாங்குற மாரி தெரில. இப்போ மேலே செக்ஷனுக்கு போகிறா. இதான் மக்களே புடவை செக்ஷனு. என்ன இவளுக்கும் அந்த புடவை செக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி போயிட்டுக்கிறா. எங்கே தான் போகிறான்னு தெரியலையே. ஐயோ, கண்ணாடியை பார்த்துட்டாலே இங்கே எவ்வளோ நேரம் நிற்க போகிறா தெரியலையே. இப்போ வேறு ஒரு செக்ஷனில் நுழைஞ்சிருக்கா. இது சுடிதார் செக்ஷனா இல்லை புடவை செக்ஷனான்னு எனக்கே தெரில. வாங்க பார்ப்போம் எந்த செக்ஷன். வந்து 1 hour ஆயிடுச்சு மக்களே. சுற்றி சுற்றி பார்த்துனுறா. எந்த ஒரு புடவையும் ப்ளவுஸும் வாங்குற மாதிரி இல்லை. இந்த ட்ரெஸ்ஸு பாரு, ரோஸ் கலர் நல்லா இருக்குது. எத்துக்கிறியா பாரு? 1900 ரூபாய். அப்படியா? 2000 ரூபாய் தான். அதுல அந்த ட்ரெஸ் எடுத்துட்டேன். இல்ல அந்த கலர்ல வேற எதனா பாக்கலாம்னு பாத்துனேன். இதுல ஒரு 500 600 இருக்குதா பாரு. 500 1000 இல்ல, அங்கேயும் 900 இருந்து 1500 ரூபான்னு போட்டு வச்சிருக்காங்க. அப்பனா நம்ம வேற செக்ஷன் போலாமா? இந்த செக்ஷன் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த கடைக்கே வந்துடக்கூடாது. ஏதோ பிரம்மாண்டம் சொன்னாங்க, அதனால தான் வந்து நானு பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டம் வச்சு பாக்கலாமேன்னு சொல்லிட்டுதான். இது வேற வாயில உளருது வேற. மனப்பாடம் பண்ணி பேசாத. இந்த கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் மனப்பாடம் பண்றதுதான் வேலையா போச்சு. இல்லன்னா மட்டும் நீ மனப்பாடம் பண்ணாம வந்து பேசி தீச்சிருவேன். சரிம்மா, நான் ட்ரை பண்றேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க போறா துணி எடுக்கிறேன்னு. ஆனா இந்த பிஸ்தா கிரீனு, இந்த கிரே கலரு, இதுதான் கடைசியில எடுத்து வந்து நிப்பா. அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இவ கூட நான் ஒரு 10 வருஷம் டிராவல் பண்ணியிருக்கேன். இந்த கிரீனு கிரேவை தவிர வேற எதுவும் தொட மாட்டா. என்னடி எதனா ஒண்ணு வாங்கண்டி, பாத்துனே போற தவிர வாங்குற மாதிரி அழியா இல்லையா? என்ன எடுக்கணும்னு தெரியாது. ஆனா 2 மணி நேரம் மட்டும் இங்கேயே சுத்துவேன், அது மட்டும் நல்லா தெரியும். என்னம்மா கடைசியில அந்த கலர் தான் எடுத்திருக்க? கலரை விட மாட்ட போலுது. ஏய், அது பச்சைடி, அதுவும் பச்சை கலர் தான். எங்க போனாலும் அதுனா கிளி பச்சையா? பச்சையிலே அது ஒரு தனி லைட் கலர். மறுபடியும் பாடுறா, மறுபடியும் பச்சையை மிக்ஸ் பண்ண மாதிரியே எடுக்கிறாளே அவ. டார்ச்சர் தாங்க முடியலையே. என்னம்மா, உங்க அம்மா இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல கிளம்பிடுவாளா? போவாளா போக மாட்டாள்? நீ சொல்லு சொல்லு. போவாளா போக மாட்டாளா? போவாளா போக மாட்டாளா? போவாளா போக மாட்டாளா? எல்லாமே இருக்குதா? அது ஓகே. நம்ம ரேட்டை மட்டும் பாரு. டபுள் எக்ஸலா? அது டைட் பண்ணிக்கலாமா? 1000 ரூபாய் பட்ஜெட் கரெக்டாக இருக்கும். எடுத்துக்கமா ப்ளீஸ், ஹெல்ப் மீ. பார்த்தீங்களா, கடைசியில் எதுவுமே எடுக்கல. நான் மேலே போறேன்னு சொல்லிட்டு மேலே போயிடுறா. குழந்தைக்கு எடுக்கிறதுக்கு வருஷம். பார்த்து சேஃப்டியா போங்க, சேஃப்டியா வாங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட நான் சேஃப்டியா கூட்டின்னு வரேன், சேஃப்டியா கூட்டின்னு போறேன்னு சொல்லியிருக்கேன். கண்டென்ட் இல்லைன்னு சொல்றான். இப்படி பண்ணாலும் என்ன பைத்தியம்ன்றா. இப்போ அவங்க அண்ணன் பொண்ணுக்கு வாங்க போறா. இங்க ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நான் போயிட்டு டீ சாப்பிட்டு, ஒரு போண்டா சாப்பிட்டு, மறுபடியும் டிஃபன் சாப்பிட்டு, மறுபடியும் ஒரு டீ போண்டா சாப்பிட்டு வந்துடுறேன். கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும்னு செலக்ட் பண்ணிக்கிறீங்க. கன்ஃபியூஸ் ஆகிற இவ்வளவு இடமா நீ பார்த்துட்டு எந்த எடுக்கணும்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால எது எடுக்கணும்? வீட்லயே விட்டு வந்துருக்கணும். கூட்டு வந்தல. இப்ப சொன்னதை சொல்றீங்கன்னா மாத்தி பேசுற. வீவஸ பார்த்தா மாத்தி பேசுவோம். எங்க இஷ்டத்துக்கு பேசுவோம். இப்ப என்ன சொன்ன? அதுக்கு ஏத்த மாதிரி தான் பார்க்க முடியும்னு சொன்னேன். இப்ப மாத்தி பேசணும்னு சொல்ற. பாருங்க நண்பர்களே,
இதெல்லாம் நியாயமா நீங்களே என்னடா இது கீழே செக்ஷனில் ஒரு கூட்டமும் காணோன்னு சொல்லி வந்து பார்த்தா எல்லாரும் சாப்பிட்றதுக்காக மேலே வந்து உக்காந்துருக்காங்க. சரி நாங்கள் சுற்றி சுற்றி எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸை வாங்கிட்டு போய் உக்காரலான்னு சொல்லி பார்த்தா ஒரு டேபிளும் காணோம். சபா ஒரு வழியாக துணி வாங்கி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேட்சிங்காக வாங்கணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயப்படுத்துகிறா. மேட்சாக தான் போடுவாங்களாம், மேட்ச் இல்லாமல் போட மாட்டாங்களாம். மக்களே இது எந்த விதத்தில் நியாயம் பாருங்கள். இன்னும் குறுகுறுன்னு பார்க்குறா, எப்படியும் வாங்க போகிறதில்ல. இங்கே நிறைய வளையல் இருக்குது, அதனால் அவளுக்கு எது எடுக்கணும்னு ஒன்றும் புரியல. இந்த அம்மா பியூட்டிஷியனுக்கு பச்சிருக்குது, ஆனால் ஒன்றும் தெரில. எந்த ப்ரஷ்ஷு எங்கே போனான்னு தெரியாமல் தேடி நிற்குது பாரு. வீட்டில் நிறைய லிப்ஸ்டிக் இருக்குது. இந்த அம்மாவுக்கு இந்த லிப்ஸ்டிக் செக்ஷனான போகலன்னா நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது. அவ்வளோதாங்க ஐஸ், என் பர்ச்சேஸ் முடிச்சிட்டேன். எங்கள் ஹஸ்பண்டை போய் உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோன்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டுட்டு நான் உக்காந்துட்டேன். எனக்கு செம்ம கால்வலி. என் பொண்ணு இந்த எக்ஸ்லேட்டரில் ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தா. சரி அவர் வர வரைக்கும் இங்கே ஒரு சோஃபா இருந்துச்சு, அதில் உட்காந்துட்டு நாங்கள் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம் 2 பேருமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைனலா கிளம்ப போறோம். இப்போ இது வந்து எங்க அம்மாவோட ஹெல்மெட், அதுல போட்டுட்டு போறோம். ஓகே காய்ஸ், நாங்களும் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.